நேற்று ஹேண்ட்பேக்கை மாட்டின்னு வீட்டை லாக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யாரும் கடன் வாங்காதீங்க, முக்கியமாக பெண்கள் கிட்ட வாங்காதீங்க. அவங்க ₹1 ₹2 வட்டிக்கு வாங்கி நம்மக்கிட்ட ₹3 ₹5 ₹10 வட்டின்னு சம்பாதிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஆண்களை பற்றி தெரியாது. பெண்கள் கிட்ட வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கமெண்ட்ல அப்போ உங்ககிட்ட பணம் இருந்தால் கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இன்னும் நான் வாங்குற இடத்துல தான் இருக்கேன், கொடுக்குற இடத்துக்கு இன்னும் வரல. சரிங்களா? அதனால பாருங்க, நேற்று நான் போனதும் பேங்க்கு தான், இன்னைக்கு நான் போயிட்டு வந்து உட்காந்துருக்கிறதும் பேங்க்குக்கு தான். ஆதார் கார்டு, ஐடி கார்டு, பேங்க் புக் ஜெராக்ஸ் தான் இதெல்லாம். இப்போ கூட போய் வட்டி தான் கட்டிட்டு வந்தேன். அதனால நீங்க சொல்ற மாதிரி கொடுக்குற இடத்துக்கு வந்தா கண்டிப்பா நான் கொடுத்து உதவுவேன். சரியா? அதுக்குன்னு தெரியும், முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்து உதவ மாட்டேன். என்னை சுற்றி உள்ளவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து உதவும். இப்போ இந்த நிலைமையிலேயே நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழ்மையானவங்களுக்கு, ஆசிரமத்துக்குலாம் என்னால் முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த வாட்டி இந்த வருஷம் சுத்தமாக ஹெல்ப் பண்ணவே இல்லை. என் பிறந்த நாளுக்கு, என் கல்யாண நாளுக்கு எதுக்குமே ஹெல்ப் பண்ணல. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு அமௌண்ட் நாங்கள் ஒதுக்கணும், உதவுறதுக்காகவே ஒதுக்கணும் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்டும் நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறோம். இந்த வருஷம் முடியல, கண்டிப்பாக அடுத்த வருஷம் முடியும். அதுக்காகவே தனியாக ஒரு சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம். இப்போ வரைக்கும் சேர்க்க முடியல, பார்க்கலாம். நான் அவ்வளோ கஞ்சு தான். நான் அதுக்குன்னு என்னை விட கஷ்டப்படுற ஆளுங்களுக்கு உதவாத அளவுக்கு நான் கொடுமைக்காரி இல்லை, சுயநலவாதி இல்லை. ஓகே.